அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 2026 தேர்தலில் மக்கள் நீங்க பண்ண மிகப்பெரிய ஊழல். அமைச்சர் விஜய் பாலாஜி துடிப்புள்ளவர், இளைஞர், நமது இளைய தளபதி முதலமைச்சரோட பல வருஷம் சேர்ந்து பயணிச்சவர். ஒரு ஒரு துடிப்பிற்கு ஒரு நல்ல ஒரு முன்னோக்கு பார்வையோட பேசிட்டு இருக்காரு. ஆனா நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு விஷயம் பேசியிருக்காரு, பேச தேவையில்லாத விஷயம். அதாவது மக்களை பார்த்து நீங்களும் தானே ஊழல் பண்ணீங்க, நான் ஒதுக்குறேன். எப்ப ஊழல் தொடங்குதுன்னா நோட்டு வாங்கிட்டு ஓட்டு போடும் பொழுதுதான் ஊழல் தொடங்குவது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது முக்கியமான விஷயம். திமுக பல வருஷங்கள் அது நோட் ஃபார் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவுக்கு மேலேயே தாவேகா வாக்குறுதிகள் கொடுத்து 50,000 to 60,000 கோடி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன், நான் பொண்ணு கொடுப்பேன், நான் இதை ஃப்ரீயா கொடுப்பேன், அதை ஃப்ரீயா கொடுப்பேன், பைக்கை ஃப்ரீயா கொடுப்பேன் சொன்ன தாவேகால வந்தவர் நீங்கள், அமைச்சர் விஜய் பாலாஜி. திமுகவுக்கு 75 சீட்டு கொடுத்தாங்க, உங்களுக்கு மக்கள் நம்பி 107 சீட்டு கொடுத்தாங்க. நீங்க அவங்களுடைய பிரதிநிதி. ஒரு சிலர் திமுக கிட்ட இருந்து காசு வாங்கியும் உங்களுக்கு வாக்களித்தாங்க. அவங்கள பார்த்து சாடி நீங்களும் தான் ஊழல் பண்ணீங்கன்னு சொன்னது. நீங்க என்ன மீன், கருத்து எனக்கு புரியுது. நீங்க என்ன மீன் பண்ணிருக்கீங்க. மக்கள் வாங்கும் பொழுதே, இலவசம் வாங்கும் பொழுதே அந்த ஊழல் பிறக்கின்றதுங்கிறது உங்களுடைய கருத்து. ஆனா கொஞ்சம் யோசிச்சு நீங்க பேசியிருக்கலாம். ஏனென்றால் இப்ப நீங்களே மக்களை சாடுவது போல் இருக்கின்றது. இலவசம் 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 மேல இலவசம் வாக்குறுதிகள் கொடுத்த தாவேகா மக்கள் நீங்க இலவசம் வாங்கும் பொழுதுதான் ஊழல் பிறக்குதுன்னு சொல்லும் பொழுது நீங்களே திமுகவோட ஜாஸ்தி நீங்க பண்ற போலதான் இருக்குது. இப்படி நல்லவர்கள், இளைஞர்கள், துடிப்புள்ளவர்கள் தயவு செய்து யோசிச்சு, அவை நாகரிகம், மேடை நாகரிகம் இருக்கு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு அடுத்த முறை மக்களை சாடாம கொஞ்சம் உஷாரா நீங்க பேசுறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.